சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் 5 ஆண்டுகளுக்கு மேல் மின்சாரம் இல்லாமல் மக்கள் வசித்து வருகின்றனர். தொடர்பாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் 5 ஆண்டுகளுக்கு மேல் மின்சாரம் இல்லாமல் மக்கள் வசித்து வரும் அவலம் நேர்ந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் பேசுகையில், அனைவருக்கும் மாற்று இடம் தருகிறோம் என்றும் புதிதாக வீடு கட்டி தருகிறோம் என்றும் கடந்த அரசாங்கத்தினர் கூறியிருந்த நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகள் மிகவும் மெதுவாக நடைபெறுவதை அப்பகுதி மக்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் மின்சாரம் குறித்து கேட்கும் பொழுது இப்பொழுது அது உங்களுக்கு கிடையாது என்று அதிகாரிகள் கூறுவதை மக்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். என் பேர் ராணி, எங்கள் வீட்டுக்கார் பேர் நாராயணன். நாங்கள் இங்கே வந்து ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷமாக கரண்ட் இல்லை. தெரிஞ்சுங்க பக்கத்துலேருந்து மாதம் அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். 2 ரூமுக்கு 1000 ரூபாய் வாடகை கொடுக்குறேன். நானும் ஈபிலையும் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தரமாட்டாங்க, இங்கே பிரச்சனை, நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பிறந்ததில் இருந்தே இந்த பகுதியில்தான் வசித்து வருவதாக தெரிவித்த அப்பகுதி மக்கள், எங்களுக்கு அதிகாரிகள் யாரும் தெரியாது என்பதால் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் எங்களால் இந்த பகுதியில் வாழ முடியவில்லை என்றும் தங்களது கவலையை தெரிவித்தனர். நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கோம். கொஞ்ச நாளாக இந்த வீடு எடுக்கிற பிரச்சனையால் இந்த ஏரியாவுக்கு கரண்ட் கொடுக்காமலே இருக்காங்க. நாங்கள் இங்கே வீடு கட்டியே 20 வருஷம் கிட்ட ஆகுது. இந்த இடத்துல கரண்ட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் கரண்ட்டு கேட்டுட்ருக்கோம். இப்போ கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சில வீட்டில் தான் இருந்தது கரண்ட்டு, அதுலேருந்து எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மேலும் இப்பகுதி மக்கள் சொந்த வீட்டுக்காரர்கள் மற்றும் பக்கத்து வீட்டுக்காரர்களின் உதவியோடு மின்சாரத்தை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில், நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருப்பதால் எங்களால் மின்சாரம் பயன்படுத்த முடியவில்லை என்றும் மின்சார கட்டணமும் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர். நாங்கள் வாடகைக்கு தான் இருக்கோம். நாங்களுமே மாதம் 1000 ரூபாய் கரண்ட் பில் கொடுக்குறோம். 3500 ரூபா வாடகை, 1000 ரூபாய் கரண்ட் பில். இந்த வீட்டை நீங்களே பாருங்களேன், இது இவ்வளோதான் வீடு. இதுக்கு 3500 ரூபா வாடகை, 1000 ரூபாய் கரண்ட் பில் கொடுக்குறோம். கரண்ட் இல்லை. கரண்ட் புதுசாக எடுக்க கேட்டால் எடுக்க மாட்டோம், இந்த வீடு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் ஆனால் எடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே தவிர எடுத்து எங்கேயும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பகுதி மக்களுக்கு புதுசாக வீடு கட்டித்தரேன்னு சொல்லி இன்னும் கட்டித்தரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் கரண்ட் கிடைக்கல அப்படின்னும் மக்கள் தங்களுடைய வேதனை தெரிவிச்சுட்டு வராங்க. புதுசாக பதவி இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு கரண்ட் சீக்கிரம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் புதுசாக எங்களுக்கு வீடு கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. மாலைமுரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரணுடன் செய்தியாளர் யோகேஸ்வரன்.